நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறேன். மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அவைகளுக்குள் என்னை கட்டி எழுப்பிக் கொண்டு நான் என்ன செய்ய போறேன்? பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ண போறேன். அந்த ஜெபம் எதிர்கால சந்ததியும் ரட்சிக்க வல்லமை உள்ளது. ஆமென் சொல்லுங்களேன். தீமோத்தேயு என்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய முன்னோர்கள் அவனுக்காக ஜெபித்ததினாலே, அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழல, ஆனா முன்னோர்கள் ஜெபித்த ஜெபத்தினாலே அந்த தீமோத்தேயுவை கர்த்தர் ஊழியக்காரனாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. என்னுடைய முன்னோர் அவர்கள் ஜெபித்ததினாலே நான் இப்பொழுது ஊழியக்காரனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், நான் ஊழியம் பண்ணுகிறேன். எதிர்கால தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதிர்கால தலைமுறைகளை கர்த்தர் ரட்சிப்பார். எதிர்கால தலைமுறைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக செயல்பட்டவர் தான் தீமோத்தேயு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் எல்லா விசுவாசமும் ஒரு மாதிரி அல்ல. இங்க இருக்கிற இங்கிட்டு பெண்கள் பகுதியில் ஒரு 10 பேரையும், ஆண்கள் பகுதியில் ஒரு 10 பேரையும் உங்களை முன்ன நிக்க சொல்லிட்டு உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விசுவாசத்தை ஆவியானவர் இப்பொழுது பரிசோதனை செஞ்சாருன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விசுவாசம் எப்படித்தான் இருக்கும்? வித்தியாசமா தான் இருக்கும். அல்லேலூயா. சிலருக்கு விசுவாசம் அதிகமா இருக்கும், சிலருக்கு கொஞ்சமா இருக்கும், சிலருக்கு ஒரு விதமான விஷயம் இருக்கும். பைபிள் சொல்லுகிறது அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தினுடைய அளவை பொறுத்து நீங்கள் உங்களை தவறாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவனால் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனே என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. நான் எந்த இடத்துல விசுவாசத்துல பலவீனப்பட்டிருக்கணும் அந்த இடத்துல தேவன் என் விசுவாசத்தை என்ன செய்யுங்க? பலப்படுத்துங்க என்று கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆண்டவரே என் விசுவாசத்தை பலப்படுத்தும். என்ன சொல்லுங்க? என் விசுவாசத்தை பலப்படுத்தும், வர்த்திக்க பண்ணும், நான் வெற்றி பெற வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா விசுவாசமும் ஒரு மாதிரி கிடையாது. இந்த சபைக்கு போறாங்கயா, அவங்க பேரு விசுவாசி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களை பரிசோதித்து பார்க்கும் பொழுது தேவன் எதிர்பார்க்கிற பிரகாரமா என்ன செய்யல? விசுவாசம் இல்ல. அவங்க அந்த கூட்டத்துக்கு போறாங்க, அங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. அவர்களை பரிசோதிக்கும் போது அவர்களுக்குள் இருக்கிற விசுவாசமும் எப்படி இல்ல? தேவன் எதிர்பார்க்கிற பிரகாரமாய் இல்ல. இந்த பக்கம் போறாங்க, அவங்க இப்படி ஒரு விசுவாசத்தில் இருக்கிறாங்க. அந்த பக்கம் போறாங்க, அவங்க ஒரு விசுவாசத்தில் இருக்கிறாங்க. எல்லா விசுவாசமும் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசத்தில் என்ன செய்யல? இல்ல. உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற சத்திய வேத வசனத்துக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை உங்களுக்குள் கொண்டு வரும்போது நீங்கள் தேவன் எதிர்பார்க்கிற நல்ல விசுவாசியாய் இருக்க முடியும், மகா பரிசுத்தமான விசுவாசியாய் இருக்க முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு மகா பரிசுத்தமான விசுவாசி. ஹல்லேலூயா. நான் கர்த்தர் எதிர்பார்க்கிற மகா பரிசுத்தமான. அப்ப இன்னையிலிருந்து இந்த ராஜபாளையம் சிட்டி திருச்சபை மக்கள் சாதாரண விசுவாசி அல்ல, மகா பரிசுத்தமான விசுவாசி. அல்லேலூயா. இந்த வார்த்தை எங்கேயுமே பேசப்படல, நம்முடைய சபைக்கு தான் முதலாவது பேசப்படுகிறது. அல்லேலூயா. சாதாரண விசுவாசி என்கிற நிலைமையிலிருந்து மகா பரிசுத்தமான விசுவாசியாக கர்த்தரனை மாற்றுகிறார். அல்லேலூயா. மகா பரிசுத்தமான விசுவாச குடும்பமாய் கர்த்தர் மாற்றுகிறார். மகா பரிசுத்தமான ஊழியமாய் கர்த்தர் மாற்றுகிறார். சபையாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஊழியக்காரர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் உங்களை கரங்களை தட்ட சொன்னா, இப்படிப்பட்ட சிந்தை தான் நம்மோடு இருக்கிறவர்களை என்ன செய்யும்? மாற்ற வல்லமை உள்ளது. நம்முடைய சபையை மாற்ற வல்லமை உள்ளது. சமுதாயத்தை மாற்ற வல்லமை உள்ளது. மகா பரிசுத்தமான விசுவாசி, மகா பரிசுத்தமான சபை, மகா பரிசுத்தமான ஊழியங்கள், மகா பரிசுத்தமான ஊழியர், ஊழியக்காரி என்கிற நினைப்பு நமக்குள்ளே ஆரம்பிக்கும் பொழுதுதான் அது மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமையாக நமக்குள்ளிருந்து எழும்பி அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதற்கு அநேக உதாரணங்களை நாம் ஏற்கனவே செய்தியாக கேட்டிருக்கிறோம், இப்பொழுதும் நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு தனி மனிதனுடைய விசுவாசம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லப்படுகிற மகா பரிசுத்தமான விசுவாசமாக மாற்றப்பட்டு இருந்தால் அவன் மட்டுமல்ல, அவனுடைய தலைமுறையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப தலைமுறைகளையே அசைக்கக்கூடிய ஒரு விசுவாசம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நோவா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு விசுவாச புஸ்தகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் தான். வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நோவாவினுடைய விசுவாசத்தை குறித்து வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
விசுவாசத்தினாலே நோவா நல்லா கவனமா கேளுங்க, காணாதவைகளை குறித்து தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்திக்குள்ளானவனாகி தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் இப்படி வாசிக்கிறேன், நோவா தேவனுக்கு பயந்து விசுவாசத்தினாலே தனது குடும்பத்தை ரட்சித்தான். இதுதான் சரியான பொருள். அல்லேலூயா. நோவா என்கிற ஒரு மனிதன் அவன் தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்றவனாயிருந்தான், மதிப்பு பெற்றவனாயிருந்தான், தகுதி பெற்றவனாயிருந்தான், தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்றவனாயிருந்தான். அல்லேலூயா. ஏன் அவனை குறித்து மட்டும் சொல்லுது? உலகம் முழுவதும் நோவாவினுடைய காலத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்திருப்பார்கள். அவர்கள் மேல் போகாத பார்வை ஏன் நோவாவின் மீது போனது? ஏன் அவன் மீது ஆண்டவருடைய கண்கள் போனது? இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே பயங்கரமான பாவம் இருந்தது. மனிதனை ஏன் படைத்தேன் என்கிற விசனமும் மனஸ்தாபமும் கடவுளுக்கு வந்தது. அந்த அளவுக்கு உலகத்தில் என்ன இருந்தது? சொல்ல முடியாத, யோசிக்க முடியாத, பேச முடியாத அசிங்கமான காரியங்கள் எங்க இருந்துச்சு? உலகத்தில் இருந்துச்சு. அப்ப ஆண்டவருடைய கண்கள் ஏன் நோவாவை நோக்கி போனது என்று நீங்கள் கேள்வி எழுப்பும் போது அவன் பரிசுத்தமானாய் இருந்தான். அல்லேலூயா. அவன் நீதிமானாய் இருந்தான். அவன் தேவன் எதிர்பார்க்கிற வடிவத்திலே தன்னை வைத்திருந்தான். இங்க சாதாரணமா நீங்க வாசிட்டீங்க, விசுவாசத்தினாலேன்னு வாசிட்டீங்க. ஆனா அதனுடைய பொருள் என்னன்னா, மகா பரிசுத்தமான விசுவாசத்தினாலே என்றுதான் பொருள். அல்லேலூயா. மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் அதை எளிதாக விசுவாசம், ஃபெய்த் என்று என்ன செஞ்சிட்டாங்க? மொழிபெயர்த்துட்டார்கள். மற்றவர்களுக்கும் இந்த நோவாவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் வருகிற எல்லா நபருடைய சரித்திரத்தை நீங்க வாசிக்கும் போது முன்னே சொல்லப்படுது விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே. அப்படி சாதாரணமா நீங்க படிச்சிடக்கூடாது. அந்த வார்த்தையோடு உங்களை பொருத்தி பார்த்திடக்கூடாது. உங்களை பொறுத்திட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அப்படிங்கறத நீங்க அதை படிப்பீங்க. இல்ல, இவர்கள் எல்லோரும் உலகத்திலே வித்தியாசமானவர்கள், வேற்றுமையானவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள். அதனாலே அவருடைய பெயர்களை இன்றும் தேவன் அழியாமல் தம்முடைய சொந்த வார்த்தைக்குள்ளே அவர்களை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். உன் பெயரை பெருமை படுத்துவேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்ன வாழ்ந்தவங்க. அல்லேலூயா. எத்தனை சதாப்தங்கள் தாண்டி போச்சு, எத்தனை யுகம் மறைஞ்சிருச்சு. இன்றும் அவர்களை குறித்து பேசுறோம்னா தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய சாட்சி நமக்கு தேவைப்படுது. எதுக்கு? தலைமுறைகளையே மாற்றக்கூடிய வல்லமை நமக்கு வேணும். அந்த வல்லமை தான் இந்த நோவாவுக்குள்ள இருந்துச்சு. அதை தான் படிச்சீங்க. நோவா தேவனுக்கு பயந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனை பண்ணும் பொழுது ஒரு பாட்டை ஆண்டவர் ஆவியிலே பாட வைத்தார். ஹல்லேலூயா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். 2 பேரா இருந்தாலும் பரவாயில்ல, 3 பேரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் மனது மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள் அரைக்கப்பட்டிருக்கிறது. யார் வந்தாலும் யார் வராட்டாலும் இந்த சபையில் இருக்கக்கூடிய ஆராதனை நிச்சயாது, நிக்காது, முடிவுக்கு வராது. இந்த சபைக்குள்ள ஒரு நபர் தனியா இருந்தா கூட இங்கே கர்த்தர் ஆராதித்துக் கொண்டிருப்பார். அந்த ஒரு நபர் நான் கர்த்தர்னு சொல்றேன். நமக்காக நம்முடைய பலவீனங்களிலே நாம் ஜெபிக்க முடியாமல் போனா கூட ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். அவரே ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆவியானவரை ஆராதிக்கிறார், ஆவியானவரை ஜெபிக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அவரே ஜெபிக்கும் போது, அவரே ஆராதிக்கும் போது அவருக்குள் என்ன இருக்கிறது? அவருக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில் தான் இன்னும் நம்மை அழியாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கு. எத்தனை பேருக்கு உங்கள மரண போராட்டம் வரலன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அழிஞ்சிருவோம், அழியக்கூடிய தன்மையில் நாம இருக்கிறோம், விழுந்துட்டோம், இனிமே எந்திக்க முடியாது அப்படிங்கிற தன்மை உங்களுக்குள்ள வந்து போகலையா? வந்தது, போனது, ஆனாலும் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா.